ஒரு புது ஃபோன் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா ஃபீச்சருமே கவர் ஆகிற மாதிரி வேணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா என் கையில் இருக்க iQOOட Z11 உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபோனாக இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உள்ளே எடுத்தோடனே மொபைல் தான் இருக்குது. 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. டிசைனு அண்ட் மொபைலோட டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதை லைவாகவே டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதோட பேக் சைடு ஃப்ரேம் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. கலர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி மேட் ஃபினிஷில் க்ரீன் அண்ட் ப்ளூ கலரில் வருது. நம்ம கையில் இருக்கிறது க்ரீன் கலர். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. அண்ட் அதே மாதிரி வெயிட் அண்ட் திக்னஸை செமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 7.99 mm, வெயிட் வந்துட்டு 199 கிராம் இருக்குது. பட் இந்த இடத்துல பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்து கூட இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண பெட்டராக இருக்க மாதிரி பேக் சைடில் அந்த கர்வ் கொடுத்துருக்கிறது கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்குது. வெயிட் பேலன்ஸுமே பெட்டராக இருக்கிற ஃபீல் தான் இருந்தது. கேமரா பம்போட டிசைன் இப்போ மோஸ்ட்லி வர ஃபோன்ஸில் இந்த மாதிரி தான் வருது. இவங்களுமே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அதில் வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வச்சாலும் பெருசாக ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்குமே பெட்டராக இருக்குது. அந்த டியூரபிலிட்டி டெஸ்ட்டுமே நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். அந்த வகையில் IP68 அண்ட் 69 வந்து கொடுத்துருக்காங்க. 68 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டேரெக்டாக தண்ணிக்குள்ளே போட்டாலும் கூட ஃபோனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அண்ட் 69மே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர்ஸாக தண்ணி அடித்தாலும் எதுவும் ஆகக்கூடாது. நார்மலாலாம் டெஸ்ட் பண்ணல. போர்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாலையும் இந்த கேமரா பம்ப் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நான் அடிச்சு பார்த்த வரைக்கும் இன்ன வரைக்கும் ஃபோன் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டுமே கொடுத்துருக்காங்க. இதனால் ஃபோன் இந்த மாதிரி தெரியாமல் கீழே போட்டாலும் கூட ஃபோனுக்கு எந்த டேமேஜும் வரக்கூடாது. நானுமே நம்ம கீழே போடக்கூடிய ஒரு 2-3 லெவலில் இந்த மாதிரி கீழே போட்டுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டியூரபிலிட்டியுமே பெட்டராக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் ஃபோனை வாங்கி டெஸ்ட் பண்ணாதீங்க. தெரியாமல் கீழே விழுந்துட்டா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஓவராலாக டிசைன் அண்ட் டியூரபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாகவே இருக்குது. சரி, டிஸ்பிளேவை டெஸ்ட் பண்ணி பார்த்து ஏதாவது குறை இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பெசல்ஸ் நல்லாவே மினிமமாக இருக்கனால ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேக்கான ஃபீல் நல்லாவே கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6.83 இன்ச் இருக்கக்கூடிய நல்ல ஒரு லார்ஜ் டிஸ்பிளே, 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கனால யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மூத் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கிற ஃபீல் கிடைக்குது. அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளேலாம் யூஸ் பண்ணும்போது 120 Hz கிடைக்கும். அதுவே கேம் பிளே அப்படின்னு வரும்போது தான் 144 Hz வரைக்கும் உங்களுக்கு போகும். அதுவும் ஒரு சில செலக்டிவ் கேம்ஸில் தான். அண்ட் HDR 10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் பிரைம் எல்லாத்துக்குமே HDR சப்போர்ட் வருது. பிரைட்னஸ் அப்படின்னு வரும்போது HBM 2000 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இன்டோர் அவுட்டோர் நான் டேரக்ட் சன்லைட்டில் போயிட்டு யூஸ் பண்ணாலும் கூட டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. ஈஸியாக விசிபிளாக நம்மளால பார்க்க முடியுது. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேம் பிளே பண்ணுறீங்க, மூவிஸ் அதிகமாக பார்ப்பீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இது செம சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட Origin OS 6 Android 16 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ப்ளோட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2-3 தேவையில்லாத இருக்கிறத பார்க்க தான் முடிஞ்சது. ரொம்ப அதிகமாகலாம் வந்து கொடுக்கல. அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராசரில் ஏஐ ஃபீச்சர் இன்னுமே வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி ஆன் டிவைஸ்லேயே வந்து சூப்பராக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம்லேயே இந்த மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் டிரான்ஸ்லேஷனே பண்ணிக்க முடியும். அண்ட் சம்மரி எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயம்லாம் கொஞ்சம் குயிக்காகவே ஆன் டிவைஸ்லேயே கூட பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது Wi-Fi 6, Bluetooth 5, 12 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்டுமே கேட்டு பார்த்த வரைக்கும் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பெருசாக லேக் இருக்கிற மாதிரி இல்லை. அண்ட் ஃபேஸ் அண்ட் லாக் கூட நீங்கள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் மல்டி டாஸ்கிங் டெய்லி யூஸ் பண்ணுறது கேம் பிளேக்கெலாம் இது பெட்டராக இருக்கான்னு பார்க்கும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7500 ப்ராசர் தான் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா 7500 ப்ராசரை கொண்டு வந்திருக்காங்க, டர்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு 7400 விட நிறைய இடத்துல பெட்டராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை என்னால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் இதில் ஒரு லார்ஜ் சைஸில் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமே இந்த Z சீரிஸில் ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்திருக்கோன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கோர் வைஸ் பார்க்கும்போது அன்டூ ஸ்கோர் வந்துட்டு 1 மில்லியனுக்கு மேலேயே வந்து கிடச்சிருக்கு. அண்ட் கீக் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1223, மல்டி கோர் வந்துட்டு 3426 வரைக்கும் வருது. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 88%, வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்துட்டு 99.6% வரைக்குமே கிடச்சிருக்கு. அண்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா 6GB RAM வேரியன்ட் வரைக்குமே வரப்போகுது. இந்த ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல, இந்த ப்ராசஸர் கிட்ட தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆக்சுவலாக நான் டெய்லி யூஸ்க்கு பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு, லேக் ஃப்ரீயா இருக்கு, மல்டி டாஸ்கிங்லாம் கூட நல்லா இருக்கு. கேம் பிளே அப்படின்னு வரும்போது கூட
லோ கிராஃபிக்ஸ்லாம் வச்சு ப்ளே பண்ணோம்னா நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. முக்கியமாக இது டார்கெட்டடாக கேமர்ஸ்க்கான ஃபோன் வந்து கிடையாது. நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனாக எதிர்பார்க்குறீங்க, எல்லாம் நல்லா இருக்கணும், டெய்லி யூஸ்க்கும் அப்பப்போ கேம் ப்ளே பண்ணுவேன் நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூட்டபிளான மொபைலாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஹைலைட்டான விஷயம் 7050 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. லைவாக நானே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 1 to 10% சார்ஜ் ஆகுதுக்கு 8 மினிட்ஸும், 25% சார்ஜ் ஆக 19 மினிட்ஸும், 50% சார்ஜ் ஆக 39 மினிட்ஸும், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 80 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் யூஸ் தான் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக 1.5 நாளைக்கு மேலேயே கூட உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேமராக்கு வந்தோம் அப்படின்னா செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுவும் போர்ட்ரேட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் பெட்டராகவே இருக்கு. அண்ட் பியூட்டி மோடுமே இதில் நல்லா இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா சோனியோட IMX 882 சென்சார் கொடுத்துருக்காங்க. OIS சப்போர்ட்டோடையுமே வருது. அப்பேச்சர் வேல்யூ 1.79 வந்து கொடுத்துருக்காங்க. இதுலையுமே இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பார்க்கலாம். அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் எடுக்கணும் அப்படின்னும் போது எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கூட நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ கேமரா சைடு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். அது ஒரு சின்ன குறையாக தான் எனக்கு தோணுது. அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4K 30 FPS தான் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1080p வந்து 60 இல்லாட்டி 30 எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் கேமராவில் வரக்கூடிய அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 35,000 வருது. நெட் எஃபெக்டிவ் ப்ரைஸ் அந்த பேங்க் ஆஃபர்லாம் சேர்த்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 31,500 வாங்கிக்கலாம். இந்த ஒரு குயிக் ரிவ்யூலே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி கவர் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த ஃபோனை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேக் ப்ராடக்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.